அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பஅத். வஸ்வாஸ் என்கிற நோய் தொடர்பாக ஒரு தெளிவை தருமாறு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வஸ்வாஸ் என்கிற நிலை, இந்த நிலையை பொறுத்தவரையில் இது மனிதர்களில் சுமார் 2-3 வீதமானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உளவியல் பிரச்சனையாகும். இந்த வஸ்வாஸ் பல நிலைகளிலே காணப்படும். அது வளர்ச்சியடைந்து ஓடிசி என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு நிலையை அடையும். அப்படி ஒரு மோசமான நிலையை அடைகிற போது அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்களுடைய மனோநிலை தள்ளப்படும். இந்த வஸ்வாஸ் ஏற்படுவதற்குரிய காரணிகள் என்ன என்று பார்க்கிற போது இதிலே சில உளவியல் காரணிகள், அவர் சார்ந்திருக்கிற சூழல் காரணிகளாக இருக்கிற அதே நேரத்தில் ஷைத்தானுக்கு இதிலே மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஆரம்ப கட்டமாக சுத்தத்தோடு தொடர்பானதாகத்தான் தோன்றும். அதாவது குளிக்கிற போது, மலசல கூடங்களிலே சுத்தம் செய்கிற போது இது படிப்படியாக வரும். பிறகு வுது செய்வது, தொழுவது போன்ற விஷயங்களிலே இது பரவி சில நேரங்களில் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களிலும் இது குழப்பத்தை உண்டு பண்ணும். இந்த வஸ்வாஸ் என்கிற உளவியல் பிரச்சினை ஏற்படக்கூடியவர்கள் ஆரம்ப நிலையிலேயே முடியுமானவரை ஊரில் உள்ள கவுன்சிலிங் செய்யக்கூடிய உலமாக்களை நாடி இதற்குரிய தீர்வை பெற்றுக்கொண்டால் அதை இலகுவாக அழித்து விடலாம். நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், இதை பெரிய ஒரு விஷயமாக எடுக்காமல் அல்லது வெட்கம் கூச்சம் காரணமாக வெளியிலே சொல்ல தயங்கி தங்களுக்குள் மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். குடும்பத்தினரும் கூட இதை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள். இதனால் இது காலப்போக்கிலே வளர்ச்சி அடைந்து ஓடிசி என்கிற நிலைக்கு வரும்போது இது கவுன்சிலிங் மூலம் குணப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டு மருந்து மாத்திரைகளுக்குள் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இனிஷியல் ஸ்டேஜிலே, ஆரம்ப நிலையில் இதை குணப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய மிக முக்கியமான வழிமுறை கவுன்சிலிங் செய்யக்கூடிய உலமாக்களை அணுகி இதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இது ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் என்பதனால் ஷைத்தானுடைய அந்த ரூட்டில் போகாமல் குர்ஆன் சுன்னாவுடைய வழியில் சென்று அதற்குரிய தீர்வை தேட வேண்டும். உதாரணமாக, ஒலு செய்வதிலே திருப்தி வரவில்லை என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையில் தன்னுடைய வுதுவை அமைத்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக, கைகளை 3 முறை கழுவுவது, வாய் 3 முறை கொப்பளிப்பது, அதே போன்று ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுவிக்கொள்வது என்ற இந்த அடிப்படையை பின்பற்ற வேண்டும். இதிலே மனக்குழப்பங்களை ஷைத்தான் உண்டு பண்ணினாலும் நாம் முடிவெடுத்து கொள்ள வேண்டும், நான் சரியாகத்தான் செய்திருக்கிறேன், சுன்னாவின் அடிப்படையில் தான் செய்திருக்கிறேன் என்று அந்த முடிவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய காரியத்தை தொடர வேண்டும். தொழுகையிலும் அப்படித்தான். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதாவது, ஏற்கனவே இந்த குழப்பம் வருவதற்கு முன்னால் எந்த முறையில் நாம் வுது செய்தோமோ, எந்த முறையில் குளித்தோமோ, எந்த அடிப்படையில் தொழுதோமோ அதே முறையில் தான் இப்போதும் செய்கிறோம். எனவே இந்த நிலை வருவதற்கு முன்னால் நம்முடைய வுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றால், நம்முடைய டாய்லெட்டிலே நாம் சென்று வந்தபோது சுத்தமாக வந்தோம் என்றால், நாம் ஏற்கனவே குளித்த முறை சரி என்றால் நிச்சயமாக இப்போதும் அதே முறையில் குளிக்கிற போது அது சரிதான் என்கிற அந்த மனநிலையை நம்மிடத்திலே நாம் டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்க வேண்டும். இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய ருக்கியா என்கிற அந்த
முறையை, அதாவது ருக்கியா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதற்காக கற்றுத்தந்த முஅவ்விதாத்துகள் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், அதே போல் ஏனைய துஆக்களை ஓதி தன்னிலே கைகளில் ஊதி உடம்பில் தடவிக்கொள்வது, அல்லது வேறொருவர் அதை ஊதி சிகிச்சை செய்வது போன்ற இந்த ருக்கியா முறைகளை கடைபிடிக்கலாம். அதே போல் காலை மாலை திக்ருகளை வழமையாக பின்பற்றுவதன் மூலம், அதிலும் குறிப்பாக காலையிலே 100 தடவைகள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த கலிமாவை ஒவ்வொரு நாளும் காலையில் ஃபஜ்ர் தொழுது விட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் 100 தடவைகள் ஒரு மன உறுதியோடு சொல்லி கொண்டு வருகிற போது ஷைத்தானிடமிருந்து அது பாதுகாப்பாக நமக்கு அமையும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல் அந்தந்த இடங்களில் தொழுது கொண்டிருக்கும் போது ஏதாவது ஏற்பட்டால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக்கொள்வது, இவ்வாறான இஸ்லாமிய வழிகாட்டல்களை பின்பற்றி ஆரம்ப நிலையில் இதை குணப்படுத்தி கொள்ள முயற்சிய வேண்டும். ஓரளவு இது முன்னேறி கொண்டு வருவதை இதனால் பாதிக்கப்படுபவர்கள் உணர்வார்கள். அந்த நேரங்களில் அடிக்கடி இவர்கள் கவுன்சிலர்களை, குறிப்பாக மௌலவிகளாக உலமாக்களாக இருக்கிற கவுன்சிலர்களை சந்தித்து இதற்கான தீர்வுகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டிய ஒரு நிலையில் இருந்தால் கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்டுகள் அல்லது சைக்கோதெரபிஸ்டுகளை சந்தித்து இதற்குரிய சரியான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது அவர்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இவ்வாறான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பூரண சுகத்தை தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.